சாவான்னு ஒரு ஹிந்தி படம். வழக்கமாக ஹிட் ஆகிற எல்லா படத்தையும் நான் பார்த்துட மாட்டேன். ஈவன் தோ அது ரொம்ப பெரிய ஹிட்டு, அதை பார்த்தே ஆகணும், ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே பார்க்க மாட்டேன். ஆனால் ஒரு சில படங்கள் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டியை உண்டு பண்ணிட்டோம். சில படங்கள் நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெளிவோடு இருப்பீங்க. ஆனால் ஒரு சில படங்கள் தேட்டருக்குள்ளேயே அழுது, தேட்டருக்குள்ளேயே சாமி ஆடி, தேட்டருக்குள்ளேயே கத்தி, தேட்டருக்குள்ளேயே உணர்ச்சி பொங்க சில விஷயங்கள் பண்ணி அப்படி அந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு தோணும். சாபா அவன் தேட்டர்லேயே இருந்து உட்காந்துக்கிட்டு தேசப்பற்று பொங்க விட்டு அங்கேயே பள்ளம் தோண்டி கொடி நட்டு தேசிய கொடியை ஏற்றி அது மட்டும்தான் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு தேட்டரில் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் ஒரு தேட்டரில் நடக்கிற மாதிரி நிறைய வீடியோக்கெல்லாம் நான் இந்த சாவா சம்மந்தமாக பார்த்தேன். அந்த படம் ஹிட்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு மனப்பிழர்வை அதை பார்க்குற மக்களுக்கு அந்த படம் ஏற்படுத்தியிருக்குன்னா அந்த டேரக்டர் எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த வித்தக்காரன் அந்த படத்தை என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த படத்தை பார்த்தேன். இதனுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், நிஜமாகவே வரலாற்றில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஒரு ஹீரோ, ஒரு வில்லன். நீங்கள் மகாத்மா காந்தி வரலாறையே ஒரு படமாக எடுத்தாலும் அதுலேயும் ஒரு ஹீரோ, ஒரு வில்லனுங்கிற செட்டப்பை நீங்கள் கொண்டு வந்தால் தான் அது ஒரு படமாக மாறும். இந்த சினிமேட்டிக் செட்டப்புக்குள்ளே அந்த வரலாறு உட்காரணும். சரி, அப்படி இந்த படத்தில் என்ன சினிமேட்டிக் செட்டப் க்ரியேட் பண்ணி மக்களை கதற வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் நான் என்னுடைய முதல் கவனமாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி இவர் ஏன் நம்ம ஹிந்து ஜீசஸாக மாறுறாரு அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த படத்தோட ஹீரோ, அதாவது அந்த மன்னர், அவங்க அப்பா ஒரு பெரிய மன்னர். அவர் இறப்புக்கு அப்புறம் ஹீரோவாக மாறுறாரு, அதாவது மன்னராக மாறுறாரு. வழக்கம் போல் ஆப்போசிட் பார்ட்டியான நம்ம அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் ஒரு பெரிய தலை காணாமல் போயிடுச்சு, ஸோ இனிமேல் இது ஈஸி டார்கெட் தான் சொல்லி நம்ம சாவாவை தாக்குறாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இவரும் ஒரு அட்டாக்ல இறங்குறாரு. போர்களில் எந்த மன்னர்களும் எதிரி நாட்டு மக்கள் மேலே பரிதாபம் காட்டினதா எந்த வரலாறுமே கிடையாது. ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தோட ஹீரோக்கு அப்படி ஒரு வரலாறு முக்கியம். அதாவது எதிரி நாட்டு மக்களாகவே இருந்தாலும் அவங்கள நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னரை ஹீரோவுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஒரு நகரத்துக்குள்ளே இறங்கி மிஸ்டர் சாவா பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போது ஒரு குழந்தை தெரியாமல் உள்ளே வந்துடுது. அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டே ஒப்படைச்சிட்டு ஃபைனலாக அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக அந்த நகரத்துக்கு தீ வச்சுட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துலையே இது சினிமாவா வரலாறா, இவங்க என்ன தான் சொல்ல வராங்களோங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு வந்துடுச்சு. இந்த பாலிவுட் ஹீரோவாக இவரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஹீரோவை சிங்கத்து கூட சண்டை போட விட்ருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஹீரோ அவர் தாங்கிறதுனால கடைசியாக ஹீரோ சிங்கத்தை வாயை பிடிச்சி கிழிச்சு சிங்கம் செத்து போகுது. இப்படி தன்னோட நகரத்தையும் நகரத்தில் இருந்த சிங்கத்தையும் மக்களையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவுரங்கசீப் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிக்கிட்டு மிஸ்டர் சாவாவை காலி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காரு. சரி, இவர் ஏதோ புத்திசாலித்தனமாக பண்ணி அங்கே வந்துட்டுருக்கிற அவுரங்கசீப் படையை எதிர்த்து நிற்க போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கான தருணமும் வந்துச்சு. அந்த அவுரங்கசீப்போட படை கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டுக்குள்ளே நெருங்கி வரும்போது, ஒவ்வொரு இடத்தையும் அவங்க கிராஸ் பண்ணி வரும்போது அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்ல அவங்க ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே வராங்க. அந்த கரும்பு காட்டுக்குள்ளே வச்சு ஒரு கோழி ஃபைட் இருக்குது. அடுத்து இன்னொரு ஃபைட் இருக்குது. அது இதை விட மோசம், இடுப்பு ஃபைட். நம்ம சாவாவும் அவருடைய வீரர்களும் புடவை கட்டிக்கிட்டு இடுப்பு தெரிகிற மாதிரி மழையில் தமன்னா சாங்குக்கு வர மாதிரி நனைஞ்சிக்கிட்டே அந்த எதிரி நாட்டு வீரர்கள் பக்கமாக போகிறாங்க. அந்த எதிரி நாட்டு வீரர்களும் இவங்க இடுப்பை பார்த்து செடியூஸ் ஆகி அப்படி அவங்க அலர்ட் ஆகாத நேரமாக பார்த்து புடவைக்குள்ளே இருந்த வீரர்கள் வெளிப்பட்டு அங்கே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஃபைட்டு. இது அந்த சாவா மன்னரோட இரண்டாவது இன்டெலிஜென்ட்டான மூவ். அடுத்து ஒரு மண்ணுளி பாம்பு ஃபைட் இருக்குது. இன்னொன்று அக்வாமன் ஃபைட் ஒன்று இருக்குது. அது அந்த எதிரி நாட்டு வீரர்கள் கக்கா போயிட்டு கழுவுறதுக்காக ஏரி பக்கம் ஒதுங்கும் போது அங்கே தண்ணிக்குள்ளே மூச்சடிக்க உட்காந்துட்டு இருந்த நம்ம சாவா வீரர்கள் அக்வாமன் ஃபைட் போடுறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாமே ஃபைட்டு தான். ஃபைட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த டெக்னிக்கில் மட்டும் மாற்றங்கள் பண்ணி நம்ம மன்னர் எப்படி வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுறாருங்கிறத இந்த மாதிரியான சீன்ஸ் மூலமாக காட்டுறாங்க. அது மூலமாக நம்ம டைரக்டர் எந்த அளவுக்கு மக்களை உணர்ச்சி பொங்க வைக்கிறாருங்கிறத நான் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நிஜமாகவே இதை பார்த்து தான் நீங்கள் உணர்ச்சி பொங்க கற்றுனீங்களடா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஒரு படமாக இது எதுவுமே மக்களை உணர்ச்சி வசப்பட செய்திருக்காது அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே ஆவரேஜ் தான். பெருசாக மக்களை உணர்வெழுச்சிக்குள் தள்ளக்கூடிய எந்த சம்பவமே நடக்கலை. அதுக்கு பதிலாக நம்ம மன்னர் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எப்போலாம் சண்டைக்கு போகிறாரோ அப்போலாம் முதல்ல மீனுக்கு வாயை திறந்த மாதிரி பெருசாக வாயை திறந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கார். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இதில் எந்த விஷயம் மக்களை அட்ராக்ட் பண்ணி உணர்ச்சி வசப்பட வச்சுருக்கோம் அப்படின்னு. அந்த இடத்துல தான் ஐ கன்க்ளூட் இந்த படம் ஒரு ஹிந்து ஜீசஸ் அப்படின்னு. கடைசி ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம ஹீரோ நம்ம வில்லன்கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டின அந்த ஹீரோவை வச்சு செய்கிறாங்க.
அந்த வச்சு செய்கிற அந்த போர்ஷனுக்கு நான் வச்ச பேர் தான் த ஹிந்து ஜீசஸ். வழக்கமாக இந்து மித்தாலஜியில் இல்லை கடவுள்களோட கதைகளில் ஒரு விஷயம் காமனாக இருக்கும். எல்லாமே லார்ஜர் தன் லைஃபாக இருக்கும். மலையை தூக்கி ஒத்த விரலில் பிடிச்சாரு, உலகத்தையே உருண்டி வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டாரு, உலகத்து மேலே ஒரு காலை வச்சாரு, இன்னொரு காலை தூக்கி நிலா மேலே வச்சாரு, 5 தலை பாம்பு, 10 தலை அரக்கன், கடலுக்குள்ளே போய் ஃபைட்டு, வானத்தில் ஃபைட்டு, இப்படி இந்து கடவுள்களோட ஹீரோயிக் சம்பவங்கள் எல்லாமே அவங்க ஹீரோஸாக இருக்கிறதுனால தான் மக்கள் வணங்கவே ஆரம்பிப்பாங்க. அதே சமயம் கிறிஸ்டியானிட்டியில் நம்ம ஜீசஸ் பக்கம் வந்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய ஹீரோயிக் சம்பவங்கள்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அவர் பண்ணது ஒரே ஒரு விஷயம், மக்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டார். உங்களுக்காக தேவன் ஆணியை கையில் வாங்கி கொண்டார், நெஞ்சில் வாங்கி கொண்டார், கிரீடத்தை தலையில் வாங்கி கொண்டார் அப்படின்னு அவங்க ஒரு ரூட்டு பிடிச்சி போவாங்க. இந்த 2 ரூட்டுமே டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் வேஸ். இந்த கதைகளை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி உள்ளே போனவங்களுக்கு இந்த கதைகள் பிடிக்காது. இந்த கதைகள் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி உள்ளே போனவங்களுக்கு இந்த ஹீரோயிக் கதைகள் பிடிக்காது. எம்ஜிஆர் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் அழுகாட்சியாக இருக்கிற சிவாஜி படங்கள் பிடிக்காது. சிவாஜி படங்கள் குடும்ப படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த ஹீரோயிக் எம்ஜிஆர் படங்கள் பிடிக்காது. சேம் டெம்ப்ளேட் தான். ஆனால் திடீர்னு எம்ஜிஆர் ஒரு ஃபேமிலி படத்தில் குடும்ப படத்தில் நடித்து கதற நம்ம அழுவ வச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் தான் இந்த சாவா படத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். வில்லன் கிட்ட மாட்டி தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு கண்ணை பிடுங்கி நாக்கை அறுத்து இப்படி ஏகப்பட்ட சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய ஒருத்தரோட கதையை இந்த மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது வரலாற்றில் இது முதல் முறை என்று நான் கருதுகிறேன். இந்த அப்ரோச்சை தான் ஜீசஸ் அப்ரோச்சுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த அப்ரோச்சுக்கு இந்த இந்து ஃபேன்ஸ் ரொம்ப புதுசு. ஆனால் முதல் முறையாக பாரு, உங்களுக்காக தான் அவர் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு, எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறத காமிச்சு ஃபஸ்ட் டைம் இந்த டெக்னிக் மூலமாக ஒரு விஷயத்தை மக்களுக்கு செல் பண்ண பார்த்துருக்காங்கங்கிறது எனக்கு புதுசாக இருந்தது. அந்த புதுசாக இருந்தது தான் மக்களையும் உணர்ச்சி பொங்க அழ வச்சிருக்கு, கத்த வச்சிருக்கு, சண்டை போட வச்சிருக்கு. ஹென்ஸ் ஐ அப்ரிஷியேட் த டைரக்டர். தேவையான இடத்துல என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை பண்ணிட்டார். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இது இயேசுநாதர் டெக்னிக்னே தெரியாமல் அங்கே போய் அரஹர மகாதேவ்னாங்க. அது எப்படி நீ இந்து ஜீசஸ்னு சொல்லலாம், தப்பு இல்லையா அப்படிலாம் கேட்காதீங்க. மதமே ஒரு எவல்யூஷன் தான். எந்த மதமுமே புதுசாக டக்குன்னு வானத்துலேருந்து குதிக்கலை. முந்தின மதத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்த மதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவி புது மதம் எவால்வ் ஆகிருக்கும். அதிலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு மதம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். அந்த மாதிரி எவால்வ் ஆன மதங்கள் தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இதே மதம் இன்னும் ஒரு 300-400 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. அப்போது அது வேறு மாதிரியாக எவால்வ் ஆகி வேறு சில கதைகளோட வேறு சில அப்ரோச்சோட மக்கள் மத்தியில் அது வாழ்ந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால் வீணாக நம்ம சாவா பட ஹீரோ மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு கத்தாமல் இந்த மதம்ங்கிற எவல்யூஷனுக்குள் சத்தம் இல்லாமல் விழுந்து உருண்டு பிறண்டு வாழ்ந்து வீழ்ந்து மாண்டு மடிந்து போங்கள். நன்றி, வணக்கம்.